இறந்து போனவங்க மேல ஒரு அதீத பக்தி எல்லாத்துக்குமே வந்துருது. பொதுவா மனுஷனுக்கு 7ஆம் பாத்திகா, 8ஆம் பாத்திகா, 30வது பாத்திகா அல்லது போட்டோ மாட்டுவது, மாலை மாட்டுவது, அவருக்கு பிடித்த உணவுகள், அவருக்கு படையல் இடுவது, அவரை மறக்க கூடாது என்று நினைவுக்காக திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தை இறந்தவர்களுக்காக செய்வது. கடைசியில் என்ன செஞ்சிடறான்? இறந்தவர்களை கடவுளாக மாத்துறான். இறந்தவர்களைத்தான் அப்படி மாத்துறான்னு கேட்டா உயிரோடு இருக்கக்கூடிய ஆளையும் விடுறது இல்ல. அதுவும் குறிப்பா அந்த நடிகர்கள் மாதிரி வர்றாங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் எப்படி பார்க்கக்கூடிய ஒரு கால சூழல் உருவாயிருக்கு என்று சொன்னால், தேவ தூதர்கள் போல, வானத்தில் இருந்து வந்தவர்கள் போல அவர் பக்கத்துல ஒரு நாள் நிக்கணும், அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கணும். அவர் போனால் அழகு, நடந்தால் அழகு, உட்கார்ந்தால் அழகு, சிரித்தால் அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதரையே மனிதர்களை மதிக்கணும், நேசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கோபத்தை சில நேரங்களிலே வெளிப்படுத்துகிறான். அதை திருமறை குர்ஆனிலே பல இடத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வினுடைய லானத், கோபம் எதிலெல்லாம் வரும், அவனுடைய சாபம் எதிலெல்லாம் வரும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அல்லாஹ்வுடைய சாபம் சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தன்னுடைய சாபம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வின் மீது யார் பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ, பொய்யை சொல்லுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு அதை சொல்லக்கூடிய நேரத்தில், யார் அல்லாஹ்வின் மீது அந்த இட்டு கட்டக்கூடிய பொய்யனை விட அநியாயக்காரன் யார் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்லக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார் என்று திருமறை குர்ஆன் நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இப்ப அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்வது என்பது அவ்வளவு பெரிய ஒரு பாவமா, சாபத்துக்குரிய ஒரு பாவமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக அது சாபத்துக்குரிய, கோபத்துக்குரிய ஒரு பாவம் தான். இறை தூதருக்கு அல்லாஹ் வகியை அனுப்புகிறான். பொய் தூதர்கள் என்று சொல்லி சிலர் வந்தார்கள். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு வகி வந்திருக்கிறது, நாங்கள் இறைவனுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லி பொய்யை சொல்லி அப்படியான பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவர்களும் இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வின் மீது அவர்கள் பொய்யை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது போன்ற அல்லாஹ் அங்கீகரித்த தூதர்களுக்கு அல்லாஹ் வகியை இறக்குகிறான், அவர்களுக்கு தூது செய்தியை அனுப்புகிறான் என்று சொன்னால் அதுல பொய் கிடையாது, அது மெய். அதே நேரத்திலே பொய்களும் வந்திருக்கிறார்கள், அவர்களே அல்லாஹ் சபிக்கிறான். அதே மாதிரி திருமறை குர்ஆன் எதை அவன் சொல்லவில்லையோ, அவன் சொன்னதாக மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் இறைவன் சபிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலத்திலே வேற்று மதத்தை சார்ந்தவர்கள், இணை வைப்பாளர்கள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்கள் தங்களுக்கு கடவுளுடைய நெருக்கம் இருக்கிறது, கடவுள் என் மீது இறங்கி கொண்டிருக்கிறார், நான் கடவுளுடைய தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறேன், கடவுளுக்கும் எனக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குரிய, கோபத்துக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய, அல்லாஹ்வின் மீதே பொய்யை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் சாபத்துக்குரிய ஒரு விஷயம் என்று திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல நீங்கள் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால், பெரிய அல்லாஹ்வின் மீது தான் பொய்யை சொல்லணுங்கிறது இல்லை. சின்ன சின்ன குட்டி குட்டி பொய்களை கூட நம்முடைய மார்க்கத்தில் சொல்வதற்கு அனுமதி கிடையாது. சின்ன சின்ன பொய்களை கூட சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீதே பொய் சொல்லலாமா? எனக்கு வகி வந்திருக்கிறது, எனக்கு இறைவன் காட்சி அளிக்கிறான், இறை தூதர் எனக்கு தெரிந்தார்கள், கனவிலே தெரிந்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்படியான பொய்யை சொல்லலாமான்னு கேட்டா, அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை கூட பொய் சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள், தன்னுடைய சகாபாக்களுக்கு தவிர்க்க சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்திலே
அப்துல்லா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க இருக்கிறார்கள். அவங்களுடைய தாயார் அழைக்கிறாங்க, அப்துல்லாங்க வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்று தர போறேன், ஒன்று தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீங்க அவர்களை அழைத்து ஏதேனும் கொடுக்க இருக்கிறீர்களா? யார்கிட்ட? அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தாயாரிடத்திலே உங்களுடைய மகனை நீங்கள் அழைக்கிறீர்கள், ஏதேனும் கொடுப்பேன் என்று சொல்லிதான் அழைக்கிறீர்கள், நீங்க உண்மையிலே கொடுக்கிற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, ஆமா, நான் என்னுடைய மகனுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்கலாம்னு இருக்கிறேன். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதை கொடுக்காமல் இருந்திருந்தால் அது ஒரு பொய் மாதிரி வந்திருக்கும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமுதாயத்தை செதுக்கி எடுக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சின்னதா நம்ம சொல்லுவோம்ல, உன்னை தந்துடுறோம், நீ இதை செஞ்சா அதை தர்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே விளையாட்டா கூட நீங்க சொல்ல வேண்டாம். கொடுக்கிற மாதிரி இருந்தாதான் சொல்லணும். ஆசை காட்டி அப்படி ஒரு வார்த்தையில் கூட ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு தன்மை இருக்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை வார்த்து எடுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் தன்னுடைய கனவில் வராத ஒன்றை வந்ததாக சொல்லுகிறாரோ அவர் நாளைக்கு மறுமை நாளிலே 2 கோதுமைகள் வார்கோதுமைகளை கட்டி ஒன்றாக ஆக்கும்படியாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்போ கனவுல வராததா வந்ததா சொல்றது. இன்னைக்கு நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். தர்காக்களிலே அடக்கப்பட்டவர்கள், அவுலியாக்கள், அவங்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரு சொல்லியிருப்பார், என்னுடைய கனவிலே அவர் வந்தார், நபிகள் நாயகம் வந்தார்கள், முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், இப்படியான செய்திகள்லாம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சில வரலாற்று பொய்களை சொல்லி கனவில் வராததை வந்ததாக சொல்லி அப்படி இட்டு கட்டக்கூடிய பேச்சு செயல் என்பது மனித இனத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறார்கள். அப்படி வராத ஒன்றை வந்ததாக யார் சொல்லுகிறார்களோ நாளைக்கு அவர்கள் 2 கோதுமையை கட்டுறதுங்கிறது அல்லாஹ் மறுமையில் அது ஒரு கஷ்டமான ஒரு செயலாக காட்டி, நீ இந்த உலகத்திலே வாழும்போது உனக்கு வராத கனவை வந்ததாக போய் சொன்னியா இல்லையா அப்படிங்கிற ஒரு தண்டனையை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப சின்ன சின்ன பொய்களை கூட இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, யார் கேட்டதையெல்லாம் பரப்புகிறார்களோ அவன் பொய்யனின் மிகப்பெரிய அடையாளம். எதை கேட்டாலும் சொல்றது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இன்னாரை பத்தி இப்படி கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது, எனக்கு ஒரு டவுட்டு, இவன் ஏன் ஆளு துரு துரு துருன்னு முழிக்கிறான், இவன் மேல எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான விஷயங்களை, பேச்சுகளை, கேட்டதையெல்லாம் ஒருவரை பற்றி பேசுவது, கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம மனசை ஒதுக்கி வைத்து விட்டு அந்த நடுநிலை மனசுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, எது சரி எது தவறு என்று நம்முடைய உள்ளத்தினுடைய ஆட்காட்டி சொல்லிக் கொண்டிருக்கும், அதையெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு கேட்டதையெல்லாம் பரப்புறது. அவர் ஏன் இப்படி ஆயிட்டார் தெரியுமா, அந்த வியாபாரம் ஏன் ஒடிஞ்சிடுச்சு தெரியுமா, அவர் ஏன் நடு ரோட்டுக்கு வந்துட்டார் தெரியுமா, அந்த குடும்பம் ஏன் இப்படி ஆயிட்டு தெரியுமா, அந்த 2 பேரும் சம்பந்தம் பண்ணாங்களா, 2 பேரும் நாசமா போயிட்டாங்க, இப்படி நீ என்னெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அதையெல்லாம் சொல்லக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க. அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கேட்டதையெல்லாம் பரப்பக்கூடியவன் பொய்யன். கேட்டதையெல்லாம் சொல்லக்கூடாது, ஃபில்டர் பண்ணணும். சரியா இருக்குமா? திருமறை குர்ஆன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு குற்றம் இழைக்கக்கூடியவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் அநீதி இழைக்காமல் இருக்க. யாரு எது கொண்டு வந்தாலும் கேட்டக்கூடாது. கேட்டுக்கிட்டு அப்படியே கேட்டால் கூட உள்ளத்தில் இருக்கலாம், அதுல சந்தேகம்னா உள்ளத்தோடு விட்டுறணும், அதை அழிச்சிடணும். அதை வெளியிலே வார்த்தையாக 4 பேர்ட்ட அதை சொல்லக்கூடிய நேரத்திலே அது இல்லாத பட்சத்தில் இருந்தால் கூட அது நமக்கு தேவையா? ஒருவரை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு நபரை பற்றி, ஒரு சமூகத்தை பற்றி, ஒரு யாரையாவது பற்றி நாம் கேட்டதையெல்லாம் சொல்வதனால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இப்படி கேட்டதையெல்லாம் பரப்பக்கூடியவன் பொய்யன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நகைச்சுவையா பேசுவாங்க. இப்ப நம்ம நகைச்சுவையா பேசுறோம். நம்முடைய நகைச்சுவையில என்ன வருது? பெரும்பாலும் ஒருத்தருடைய உடல் சார்ந்த விஷயங்களை குறை சொல்றது. அவர் கருப்பரு, குட்டையரு, நெட்டையரு, அவருக்கு என்ன அல்லாஹ் குறைபாட கொடுத்திருக்கானோ அதை சொல்லி சொல்லி சிரிக்கிறது. அதுல என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? அப்ப இந்த மாதிரியான நகைச்சுவை அல்ல. இது அல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் நகைச்சுவை செய்திருக்கிறார்கள். அதை சகாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஒரு நகைச்சுவையா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சகாபாக்கள் கேட்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். நகைச்சுவையா பேசுவேன், ஆனா என்னுடைய வாயிலிருந்து என்ன வராது? உண்மையை தவிர சும்மா நகைச்சுவைக்குன்னு விட்டு அடிப்பனா, இஷ்டத்துக்கு பேசுவனா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பேச்சில் வரக்கூடிய நகைச்சுவையில் கூட நான் உண்மையை பேசக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களில் கூட பொய் சொல்லக்கூடாதுன்னா அல்லாஹ்வின் மீது பொய் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் நீங்க பாத்துக்காங்க. அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளக்கூடிய பொய்யை போன்று என் மீது நீங்கள் சொல்வது கிடையாது. அது மாதிரியான சமம் இல்ல. நம்ம மேல நம்முடைய மார்க்கத்தின் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது, அல்லாஹ்வின் மீது சொல்லக்கூடிய பொய் என்பது பெரும்பாவம் என்று சொல்லி இறை தூதர் நமக்கு கண்டித்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய விஷயங்களாக இது பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய கோபத்துக்குரிய இன்னொன்றும் இருக்கிறது. அதாவது இஸ்லாத்திற்கு நம்ம வந்துவிட்டோம், நம்பிக்கையை கொண்டு வந்துவிட்டோம் என்று சொன்னால் முடிந்த அளவுக்கு மரண தருவாய் வரை நம்முடைய இஸ்லாத்திலேயே இருந்து மரணிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய நம்பிக்கையில மறுபடியும் என்ன வரக்கூடாது? குழப்பம் வரக்கூடாது. மறுபடியும் இணை வைக்கக்கூடிய விஷயங்களுக்கு போகக்கூடாது. மறுபடியும் நம்பிக்கை கொண்டு மறுபடியும் இணை வைக்கக்கூடிய விஷயத்துக்கு இப்படி மாறி மாறி போகக்கூடாதுன்னு சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நம்பிக்கை கொண்டு பின்னர் மறுத்து, பின்னர் நம்பிக்கை கொண்டு, பின்னர் நீங்கள் மறுப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு கண்டனம் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப அந்த நம்பிக்கை ஈமான்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது வந்துவிட்டால் மறுபடி இறை மறுப்பை நோக்கி போயிடக்கூடாது. அப்படி போனால் அல்லாஹ்வுடைய சாபம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய லேனத்தும் ஒல் மலாயிகத்தி, மலக்குமாரனுடைய லேனத்தும் ஒன் நாசி அஜ்மையின், எல்லா மனிதர்களுடைய லேனத்தும் அவர்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கை கொண்ட பிறகு நம்முடைய நம்பிக்கையிலிருந்து விலகிடவே கூடாது. ரொம்ப பாதுகாப்பாக நம்முடைய ஈமான்ல யாருக்கு எந்த சேதாரமும் வந்துடக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், எப்படி ஈமான்ல சேதாரம் வந்துரும், அப்படி வரவா செய்யும் அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. வருது, வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் இது எதுல வரும்னு கேட்டால் இந்த திருமணம் மாதிரி வருது பாருங்க, அதுல வரும். இந்த காதல் திருமணம் என்று செய்கிறார்களா இல்லையா? இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நம்பிக்கை கொண்ட ஆணாக இருந்தால் இணை வைக்கக்கூடிய பெண்ணை நீங்க திருமணம் செய்யாதீங்க. அதே போல நம்பிக்கை கொண்ட பெண்ணா இருந்தா இணை வைக்கக்கூடிய ஆணை நீங்க திருமணம் செய்யாதீங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஒருவேளை அதிகபட்சமாக அந்த திருமணத்தின் மூலமான அப்படியான ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யக்கூடிய நிலைமை வந்தால் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்கிதான் செய்யணும். உதாரணத்துக்கு அது ஒரு ஆர்வமூட்டப்பட்ட விஷயம் இல்ல. அப்படி செய்வதா இருந்தா அவங்க நம்பிக்கைக்கு வந்துடணும், இறை நம்பிக்கையாளராக மாறிடணும். ஆனால் இணை வைக்கக்கூடிய நிலையிலேயே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? இணை வைக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்யாதீங்க, இணை வைக்கக்கூடிய ஆணை திருமணம் செய்யாதீங்கன்னு சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? உலாய்க்க எதுவுன இளநார், அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். அல்லாஹ் உங்களை எங்க அழைக்கிறான்? ஒல்லாகு எதுவு இலல் ஜன்னத், அவர்களை ஜன்னத்திற்கும் அல்லாஹ்வினுடைய விருப்பப்படி மன்னிப்பிற்கும் அல்லாஹ் அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆண் முஸ்லீமாக இருக்கிறார், பெண் எப்படி இருக்கிறாங்க? இணை வைக்கக்கூடிய பெண்ணா இருக்கிறாங்க. அப்படியே திருமணம் செய்யறாங்க, அப்படியே தான் அந்த பெண்ணு இணை வைப்பிலே இருக்கிறார்.
ஆண் வந்து முஸ்லீமா இருக்கிறார், அது என்ன அது? அப்படி இருக்க முடியுமா? அப்படி நம்பிக்கையோட வாழ முடியுமா? அதுல எவ்வளவு பாதிப்பு வரும்? இவங்க திருப்திக்கு அவங்க கொஞ்சம் தொழுதுகிறது, அவங்க திருப்திக்கு இவரு தன்னுடைய இணை வைப்பு கோயில்களுக்கு செல்வது, மாறி மாறி. அதே போல இஸ்லாமிய நம்பிக்கை கொண்ட பெண்கள் இணை வைக்கக்கூடிய ஆண்களையும் திருமணம் செய்யக்கூடிய நிலைமையும் வருகிறது. அப்ப இணை வைக்கக்கூடிய ஆண்களை திருமணம் செய்யறதா இருந்தால் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நம்ம செய்யவே முடியாது. செஞ்சால் அது என்னது? சரியான பாதை இல்லை, அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கும் சாபத்துக்கும் உரிய ஒரு விஷயம் அது. அப்படி திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. இப்ப நீங்க அரசியலை பார்க்கலாமே, அரசியலில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க? இஸ்லாமிய வேட்பாளர்கள் செல்லுகிறார்கள், போகக்கூடிய நேரத்தில் ஓட்டு கேட்கிறார்கள். சில இஸ்லாமிய வேட்பாளர்கள் தெளிவா சொல்றாங்க, நான் வந்து ஒரு முஸ்லீம், என்னுடைய அடையாளம் இஸ்லாம் தான், நான் வந்து இணை வைக்கக்கூடிய கோயில்களுக்கோ அது இணை வைக்கக்கூடிய தன்மைக்கோ என்னால் என்ன செய்ய முடியாது, கலந்து கொள்ள முடியாது. நான் ஒரு இஸ்லாமிய பிரதிநிதியா இருக்கிறேன், அரசியலில் இருக்கிறேன், இது பிரச்சனை இல்லை. இப்ப எப்படி இருக்கிறது? இணை வைக்கக்கூடிய பள்ளிவா கோயில்களுக்கு செல்வது, அங்க இருக்கக்கூடிய விபூதிகள் போன்ற விஷயங்களை தங்களுடைய தலைகளிலே தடவிக் கொள்வது, அங்க இருக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய சிலைகளின் மீது படுத்து உருள்வது, அங்கே கும்பிடுவது, இதெல்லாம் யாருக்காக கேட்டால் ஒரு தேர்தலுக்காக, அற்ப பதவிக்காக, ஒரு அமைச்சர் பதவிக்காக, ஒரு எம்எல்ஏ பதவிக்காக, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்பமான பதவிக்காக அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஈமான், இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பொக்கிஷம், அரசியலை விட கோடி மடங்கு புனிதமானது, பொருளாதாரத்தை விட கோடி மடங்கு புனிதமானது. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு இறை நம்பிக்கையை கொண்டவர், தனக்கு மார்க்கம் இஸ்லாம் என்று அதை ஏற்றுக்கொண்ட ஒருவர் கடைசியிலே அவருடைய வாழ்க்கை முறையில் ஒரு தேர்தல் என்று வரக்கூடிய நேரத்திலே அடமானம் வைக்கிறார்களா இல்லையா? ஈமான் பறிபோகிறதா இல்லையா? அப்படி என்ன நமக்கு அமைச்சர் பதவி, அப்படி என்ன ஒரு எம்எல்ஏ பதவி? அது ஒரு இணை வைப்பாளர் செய்திடணுமே. நம்பிக்கையை வித்துவிட்டு நமக்கு இப்படியான ஒரு பதவிகளோ சுகமோ தேவையா? அதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு கண்டிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நமக்கு சாபத்துக்குரிய இன்னொரு விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். பச்சை குத்தக்கூடியவர்களும் அதே மாதிரி அதை யார் வந்து தன்னுடைய உடலிலே குத்தி விடுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடம்பு முழுவதும் இன்னைக்கு பச்சை குத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஜெகஜோதியா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சில காணொளிகளை பார்த்தால் அதிசயப்படுவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னைக்கோ எச்சரிக்கை செய்தது, என்னைக்கோ எச்சரிக்கை செஞ்சாங்க. பச்சை குத்துபவனையும் அதை குத்தக்கூடியவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்ன ஒரு விஷயம் சாதாரண நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா? பெண்கள் குத்திக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய உடல் மேனியை காட்டுகிறார்கள், முதுகை காட்டுகிறார்கள், தங்களுடைய அங்கங்களிலே எதை மறைக்க வேண்டுமோ அந்த பகுதிகளை காட்டுகிறார்கள். எங்களுக்கு பச்சை குத்துங்கள். இங்கே ஒரு பச்சை குத்துவதற்காக ஆகக்கூடிய செலவு எவ்வளவு? 15,000 20,000 ஒண்ணுமே கிடையாது. 100 ரூபாய் மைய, 200 ரூபாய் மைய. ஆனால் பல லட்சங்களையும் ஆயிரங்களையும் கொட்டி பொருளாதாரத்தை விரயம் பண்ணி தன்னுடைய தோலை நோவினப்படுத்தி இவர்கள் பச்சை குத்தி அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ஆளாகிறார்களா இல்லையா? பார்க்கிறோம். அதே போல பாருங்க, இந்த பச்சை குத்துவதனால் ஏற்படக்கூடிய தீங்கு என்பது பல வகையில் இருக்கிறது. ஒருவன் ஒரு இளமை பருவத்திலே இருக்கிறான், 15 வயசு 16 வயசு 17 வயசு இருக்கான்னு வைங்களேன், அவனுக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அந்த நேரத்தில் அவனுக்கு சில எண்ணங்கள் வரும், இன்னும் ஒரு ஆணின் மீதோ ஒரு பெண்ணின் மீதோ ஒரு ஈர்ப்பு வரும். வந்த உடனே என்ன செய்வான்? அந்த பெண்ணினுடைய பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ தன்னுடைய கையிலே குத்தி விடுவான். பச்சை குத்தினால் அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. அப்ப அந்த பெயரையோ அந்த படத்தையோ அவங்களுடைய உடலிலே குத்திய பிறகு ஒரு 25 27 வயசு 28 வரும். அதுக்குள்ள அது மாதிரி 3 பேர் அவனுக்கு எக்ஸ் ஒய் செட்டுங்கிற லெவல்ல போயிட்டே இருக்கும். இங்கிலீஷ்ல ஏபிசிடி வருதா இல்லையா? அதே மாதிரி முதல் ஆளுக்கு பேர் என்னது?
ஏ, அடுத்து பி, அப்படி வரக்கூடிய எக்ஸ் ஒய் செட்டுங்கிறாங்க. இப்படி வரிசையா போகும்போது இப்ப எத்தனை பேரை நீ உன் உடம்புல பச்சை கொடுத்த முடியும்? அப்படி குத்தக்கூடிய பெயர் இரண்டாவது ஏதேனும் அதிருப்தி வந்தால், திருமண வாழ்க்கையிலே கசப்பு வந்தால், அடுத்த திருமணத்தை நீ நோக்கி நகர்ந்தால், வேறு திருமணத்தை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கட்டக்கூடிய நேரத்திலே உடலில் பதிக்கப்பட்ட அந்த பச்சையை நீங்கள் அழிக்க வேண்டிய நிலைக்கு வருகிறார்கள் இல்லையா? வருகிறார்கள். எவ்வளவு பெரிய இழிவை சந்திக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். பாருங்க அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க. சைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், இறைவா உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், எனக்கு ஒரு அவகாசம் வேணும். அவர்கள் கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள், அல்லாஹ் படைத்ததை மாற்றுவார்கள். அல்லாஹ் படைத்ததை மாற்றாம பாருங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு பாருங்கன்னா பச்சை எப்படி எல்லாம் குத்துறான்னு கேட்டா நாக்கை ரெண்டாக்குகிறான். நாக்க அவனுக்கு எப்படி செய்தான் சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வினுடைய வேதம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். நாக்கை அப்படியே ரெண்டா பிளக்கிறார். என்னப்பா பண்ணீங்கன்னா அப்படி நீ பார்க்கலாம். திருச்சியில் ஒருவருக்கு செய்திருக்கிறார். அப்படியே ரெண்டாக பிளந்து அவன் இப்ப நம்ம பேசினா ஒரு நாக்கு வெளியில வருது, அவனுக்கு வந்தா ரெண்டு வரும், பாம்பு மாதிரி வரும். பெண்கள் குத்துகிறார்கள். அவன் உடம்ப அப்படியே ஒரு மாதிரி ரணகலமா ஆக்குறான். கேட்ட அவன்கிட்ட நீங்க என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு அது விருப்பமாக இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏங்க உங்க நாக்க ரெண்டாக்கி கண்ணை ஒரு மாதிரி ஆக்கியிருக்கீங்களா? உங்களுக்கு திருமண வாழ்க்கைகள்லாம் வந்தா சாத்தியப்படுமா? இப்பதான் நிறைய பெண்கள் என்ன தேடி வருகிறார்கள். அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படுகிறதா இல்லையா? பேசுகிறார்களா இல்லையா? சைத்தான் அழகாக ஆக்கி காட்டுகிறானா இல்லையா? அல்லாஹ்வினுடைய படைப்பை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சைத்தான் சொன்ன பாருங்க. அழகாக்கியதை அல்லாஹ் அழகாக்கியதை மாற்றுவேன் என்று சொன்ன மாதிரி இன்னைக்கு பச்சை குத்துக்கூடிய ஒரு செயலை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. அல்லாஹ்வுடைய லானத்துக்கு கோபத்துக்குரிய ஒரு விஷயம் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் யகூதிகளையும் நசராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலமாக மாற்றிக்கொண்டார்கள். கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை, அதுல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் யகூதிகளுக்கும் நசராக்களுக்கும். ஏன் என்று சொன்னால் அவர்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இறந்து போனவங்களை வணங்குறத விட்டுருங்க, இறந்து போனவங்க மேல ஒரு அதீத பக்தி எல்லாத்துக்குமே வந்துருது. பொதுவா மனுஷனுக்கு இறந்து போனா என்ன செய்யறான்? 7ஆம் பாத்திகா, 8ஆம் பாத்திகா, 30வது பாத்திகா, அல்லது போட்டோ மாட்டுவது, மாலை மாட்டுவது, அவருக்கு பிடித்த உணவுகள், அவர் பிடித்து சாப்பிட்ட உணவுகளை அவருக்கு படையலிடுவது, அவரை மறக்க கூடாது என்று நினைவுக்காக திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தை இறந்தவர்களுக்காக செய்வது. கடைசியில் என்ன செஞ்சிடறான்? இறந்தவர்களை கடவுளாக மாத்துறான். இறந்தவர்களைத்தான் அப்படி மாத்துறான்னு கேட்டா உயிரோடு இருக்கக்கூடிய ஆளையும் விடுறது இல்லை. அதுவும் குறிப்பா அந்த நடிகர்கள் மாதிரி வர்றாங்க பாருங்க சினிமாவில் இருந்து, அவர்களை எல்லாம் எப்படி பார்க்கக்கூடிய ஒரு கால சூழல் உருவாயிருக்கு என்று சொன்னால், தேவ தூதர்கள் போல, வானத்திலிருந்து வந்தவர்கள் போல அவர் பக்கத்துல ஒரு நாள் நிக்கணும், அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கணும். அவர் போனால் அழகு, நடந்தால் அழகு, உட்கார்ந்தால் அழகு, சிரித்தால் அழகு, அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதரையே சுற்றி சுற்றி மனித சிந்தனைகள் ஓடுகிறதா இல்லையா? மனிதர்களை மதிக்கணும், நேசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு தான் நம்ம கட்டுப்பட வேண்டும், அவர்களைத்தான் நம்ம விருப்பமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இறந்து போனவர்களை, சமாதிகளை வணங்கக்கூடிய ஒரு பண்பு பழக்கமும் உள்ள அந்த யகூதிகளையும் நசராக்களையும் அல்லாஹ் சபிக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்ப இதுலதான் நிறைய பிதத்தான அனாச்சாரமான கலாச்சாரம்லாம் பெருகி கிடக்குது. இன்னைக்கு ஏராளமான புற்றீசல் தர்கா வழிபாடை நோக்கி நம்ம எவ்வளவோ பேசுறோம், அதனால அது குறைவா செய்து, அதெல்லாம் ஒண்ணு கூட குறைஞ்ச மாதிரி தெரியல, பேசிட்டு தான் இருக்கிறோம். அதுல உள்ளவர்கள் மகிழ்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கிறார்கள். இறந்து போன சமாதியில போய் அங்க பூவை வைப்பது,
ஆரத்தி எடுப்பது, அங்கே தலையை கொண்டு சஜிதா செய்வது, விதத்தான எல்லா காரியங்களும் செய்வது, இறந்து போன செத்து போன ஒருவருக்கு சக்தி இல்லை என்று நினைக்கக்கூடிய காலம் என்னைக்கு வரும்? இறந்து விட்டார்கள், மௌத்தாய் விட்டார்கள், மண்ணோடு மண்ணாக மக்கி விட்டார்கள். அவர்களுடைய நிலை என்ன? மன்னரை வாழ்க்கை. அவர்களே கேள்விக்கு பதில் சொல்லணும். மண் ரப்புக்க, மண் தீனிக்க, மண் ரசூலுக்க, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கணும். சில வீடியோக்கள் வருகிறது, இறையச்சத்தை போதிக்கக்கூடிய சில வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். மனிதன் இறந்து விடுகிறான், அவனை மண்ணறையிலே புதைக்கிறார்கள் முதல் நாள். அடுத்து ஒரு 7 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா லேசா அவனுடைய உடம்பு என்ன செஞ்சிருக்கும்? மணல் சாப்பிட்டு இருக்கும். அடுத்து ஒரு 5 மாசம் கழிச்சு நீங்க அந்த உடம்பை நீங்கள் கவனித்தீங்கன்னு சொன்னா அதிகமான மணல் சாப்பிட்டு இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் தலை, காலு, கண்ணு எல்லாம் போய் மண்டை ஓடு மட்டும்தான் இருக்கும். இன்னொரு 4-5 வருஷம் போனால் அந்த மண்டை ஓடு இருக்காது. இதுதானே உன் மன்னரை வாழ்க்கை? இதுல அவுலியாக்களுடைய நிலையம் அதுதானே? அவர்கள் புனிதமானவர்களா? அவங்களுக்கு நிறைய உடல்ல ஏராளமான சக்திகளையும் ஆற்றல்களையும் எல்லாம் கொடுத்திருக்கிறானா? அப்ப இறந்து போனவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு சக்தி இல்லை என்று நினைக்கக்கூடிய விஷயத்துல உறுதியா இருக்கணும். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய லேனத்து தான் வரும். இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? கத்து தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய சமுதாயத்தில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.